தமிழ்நாட்டுல ரொம்பவும் விமர்சையா கொண்டாடப்படக்கூடிய விழாக்கள்ல ஒண்ணுதான் மயான கொள்ளை திருவிழா. குறிப்பா வட தமிழகத்துல இந்த திருவிழா மிக விமர்சையா கொண்டாடப்படுது. மகா சிவராத்திரிக்கு மறுநாள் வரக்கூடிய மாசி அமாவாசை அன்னைக்கு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயங்கள்ல இந்த விழா விமர்சையா கொண்டாடப்படுது. இந்த விழாவின் போது பக்தர்கள் பல்வேறு உக்கிரமான வேடங்களை போட்டுப்பாங்க. காளி, காட்டேரி, அங்காளம்மன் போன்ற வேடமிட்டு ஆக்ரோஷமா ஆடுவாங்க. அலங்கரிக்கப்பட்ட அங்காள பரமேஸ்வரி ஊர்வலமா மயானத்தை நோக்கி செல்லும் ஊர்வலத்தின் போது பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய தானியங்கள், பழங்கள், சுண்டல் மற்றும் சில்லறை நாணயங்களை வழி நெடுகளையும் வாரி இறைப்பாங்க. மக்கள் இத போட்டி போட்டுக்கிட்டு எடுத்து சேகரிப்பாங்க. இப்படி கொள்ளை இறதால தங்கள் குடும்பத்தில் இருக்கிற வறுமையும் பிணிகளும் நீங்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. வட தமிழ்நாட்டுல தான் அதிக அளவு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில்கள் இருக்கு. குறிப்பா காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல இருக்கிற அங்காள பரமேஸ்வரி கோவில்கள்ல வெகு விமர்சையா இந்த மயான கொள்ளை திருவிழா நடக்கிறது வழக்கம். மயான கொள்ளை அப்படிங்கிறது வெறும் சடங்கு மட்டும் கிடையாது. அது மனிதனுடைய ஆணவத்தை இறைவன் அழிக்கிறத குறிக்குது. சுடுகாடு அப்படிங்கிறது வாழ்வின் முடிவை குறிக்கிற இடம் மட்டும் கிடையாது. அது ஆன்மாக்கள் இறைவனோட கலக்கிற இடமாவும் பார்க்கப்படுது. தீய சக்திகளிடமிருந்து ஊரை காக்கவும் விவசாயம் செழிக்கவும் இந்த திருவிழா இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல ஒரு பெரிய கலாச்சார நிகழ்வா இருக்கு. இதன் மூலமா பிரம்மாவின் ஆணவமும் சிவனுடைய கோபமும் எந்த அளவுக்கு ஆபத்து விளைவிக்கும் அப்படிங்கறத உணர்த்துது. இதே போல மனிதர்களும் ஆணவம் மற்றும் கோபம் எதுவுமே இல்லாம வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆன்மீக கதை உணர்த்தும் தத்துவமாவும் இருக்கு.